வணக்கம். இன்றைய சிந்தனையில் குரு, சாமி, நூல் ஆகிய மூன்று தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த மூன்றும் மிக முக்கியமான அடிப்படை. அது மட்டும் இல்லாமல் இதில் தான் நிறைய பிழைகள் இருக்குது அப்படிங்கிறது என்னால் சிந்திக்க முடியுது. அப்போது இந்த பிழைகளை கொஞ்சம் திருத்தினா தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்வியலை வாழ முடியும், மகிழ்ச்சியான ஒரு வாழ்வியலுக்குள்ளே போக முடியும். ஸோ அப்போ அந்த சிந்தனை தான் இது நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது புரியும். ஸோ அடிப்படையாக முதல்ல குரு அப்படிங்கிறத பார்ப்போம், இரண்டாவது நூல் என்பதை பார்ப்போம், மூன்றாவது சாமி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ முதல்ல குரு அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மேலோட்டமாகவே சிந்திப்போம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அறிவில் கொஞ்சம் மேலோட்டமாக சிந்திப்போம், அவ்வளோதான். ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, மேலோட்டமாக சிந்திச்சாலே போதும். ஸோ குரு அப்படிங்கிறவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், ஒன்று சொல்லிக் கொடுப்பவர். இப்படி சொல்லிக் கொடுப்பவர்கள் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான ஒரு பழமொழியை நம்ம எடுத்துக்கோம். ஒன்று தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இரண்டாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இந்த ரெண்டு விதையும் குரு அப்படிங்கிறத எடுத்துக்கோம். ஸோ முதல் பழமொழி அப்படிங்கிறது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது. இந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால், முதல்ல தந்தை சொல்வது தான் உயர்ந்தது. பிறர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சமகாலத்தில் வாழ்ந்த எல்லோருக்கும் இது தெரியும் அப்படிங்கிறதான். ஸோ இவருக்கு தெரிஞ்சது அவர்களுக்கும் தெரியும். அப்போது இவருக்கு சொல்வதே பெரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி நம்மளுடைய வாழ்வியலை பின்பற்றலாம், தொடரலாம். ஓகேங்களா? இந்த வாழ்வியல் தான் யாருடையது? பறவைகள், விலங்கியல். ஓகேங்களா? சம வாழ்வியல் உடையது. அதாவது விலங்காக இருக்கட்டும், ஒரு யானை கூட்டமாக இருக்கட்டும், அது சமகாலத்தில் தன்னுடைய தாய் தந்தையர் இல்லை தாத்தா பாட்டி இவர்களுடைய சொல்களை கேட்டு அப்படியே அந்த வாழ்வியலை கரெக்டாக பின்தொடர்ந்து போகும். ஓகேங்களா? இது பறவைகள் அப்படிதான். அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்வியலை அப்படியே பின்தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே போகும், மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. நம்மளுடைய வாழ்வியலில் இப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாழ்வியோட போயிருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வாழ்வியல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு என்ற அடிப்படை மிக தெளிவாக தெரியும். உணவியல் என்ற நமக்கான உணவை எப்படி நாம் விவசாயம் செய்து பெற்றுக்கொள்வது என்ற அறிவு மிக தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உணவு சொல்லிட்டோம். அடுத்தது உடை, நமக்கான ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிற அடிப்படை நன்றாக தெரியும். அது எந்த விதமான ஆடையாக இருந்துட்டோம், அது அரைகுறை ஆடையாக இருந்தாலும் சரி, இல்லை இலை ஆடையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான ஆடை என்பது அவர்களுக்கு நல்ல வாழ்வியலில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது உறைவிடம், அந்த பாதுகாப்பான உறைவிடம் என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் தொந்தை செல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப வாழ்வியல் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போது நமக்கு ஒரு முதல்ல அடிப்படை குழந்தை வளர்ப்பு, குழந்தை ஆரோக்கியமாக வளர்க்கணும் இல்லையா, ஒரு பெற்றெடுக்கணும் இல்லையா, அந்த குழந்தை வளர்ப்பு, அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதுக்கு பால் கொடுக்கறது, பிற உணவுகள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயசு வரையும் நம்ம தான் வளர்த்து விட வேண்டியிருக்குது. பிற விலங்கினம் போல மிக விரைவாக சுய அறிவோடு வாழ்வது அல்ல. இது நம்ம குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் நம்ம நிறைய அறிவுகள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய அறிவை போதிக்க வேண்டியிருக்குது. ஓகேங்களா? ஸோ அது அந்த வாழ்வியலை நம்ம கற்றுக் கொடுக்குற வரையும் அவங்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்குறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ உணவு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எது உணவு, எந்தெந்த பழங்கள், எந்தெந்த தானியங்கள் உணவு உட்கொள்வது, இது எல்லாமே அதை எப்படி சமைத்து உண்ணுவது, இது எல்லாமே அடிப்படையாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ உணவு, உடை, பாதுகாப்பு, நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது, இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சிருந்துச்சு. எப்போ இந்த தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது. அடுத்தது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக இது என்ன ஆகுது, வேறு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வர்றோம். வேறொருத்தர் அதுதான் நம்ம பள்ளிக்கு அனுப்புதல், ஒரு வித்தை கற்றுக்கொள்ளுதல், ஒரு கலையை கற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியே அனுப்புகிறோம். இப்போ ஒரு இசையாக இருக்கட்டும், இல்லை ஒரு யோகாவாக இருக்கட்டும், வேறு உடற்பயிற்சியாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பள்ளியில் போய் ஒரு கல்வியாக இருக்கட்டும், இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு பிற குருட்ட அனுப்புகிறோம். ஸோ இது எப்போ நடந்துச்சு? இப்போ பிற குரு அப்படின்னா பள்ளிக்கு போனால் ஒரு நமக்கு தெரிஞ்சது பெற்றோர்களுக்கு தெரியாது கூட அங்கே கல்வியில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இங்கே தெரியல. அப்போ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தந்தை சொல்லதே கேட்டிருந்தா நான் இந்த வாழ்வில் கூட உயர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. குரு சொல்லிக் கொடுத்தா நான் பெரிய ஆளா, ஆனால் இவருடைய கல்வியில் தான் நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு சொல்ல. அப்போ அதை விட உயர்ந்த கல்வி முறை, அதையும் அந்த உயர்ந்த ஒரு போதனையை யார் கொடுத்துட்டா? குரு கொடுத்துட்டா.
அப்போது இங்கே வெளியில் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ இந்த காலம் மாறினதோடு மட்டும் இல்லாமல் என்ன ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. என்னென்னா, இது தந்தை சொல்லும் மந்திரம்ல ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு ஒற்றுமையான ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பாக தான் ஒட்டுமொத்த மக்களும் ஒரே சமூகமாக இருக்கும் பொழுது ஒருவருக்குள் ஒருவர், அதாவது ஒரு நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் பெற்றோர்கள் விரும்புவார்கள். அதே போல் தன்னுடைய பேரன்மார்கள் நல்லா இருக்கணும், பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் தன்னுடைய தாத்தா பாட்டிகள் விரும்புவார்கள். இப்படி அதே போல் தன்னுடைய குடும்பம், அண்ணன் தம்பியுடைய குழந்தைகள், இப்படி எல்லாரும் நம்ம குடும்பம், நம்ம ஊர் நல்லா இருக்கணும் இப்படி நினைத்த ஒரு நிலப்பரப்பு. எல்லாரும் ஒரே குடும்பம். அப்புறம் ஒற்றுமையான ஒரு வாழ்வியல் இருந்தது. அந்த வாழ்வியல் போய் பிறர் கலப்பு ஏற்படும்போது பிற நிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே கலக்கும்போது, இப்போ பூமியில் பல நிலப்பரப்பில் உள்ள மக்கள் இருக்கு. அப்போ அந்த பிற நிலப்பரப்பில் உள்ள மக்கள் இங்கே வரும்பொழுது இந்த நலன் தனக்கான நலன் அப்படின்னு சொல்லி சுயநலம் மாற ஆரம்பிக்குது. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற வரும்பொழுது அங்கே தான் பொய்கள் வராது. இங்கே ஒரு சத்தியம், வாக்கு, சொன்ன வாக்கு தவறக்கூடாது, சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே கடந்து நமக்கு ஆதாயம் வரணும், எப்படியா பொய்யை சொல்லியாவது இவங்ககிட்ட இருந்து நம்ம பொருளை ஈட்டிக்கொள்ள வேண்டும், நமக்கான உணவை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு இல்லை ஒரு தாக்கியாவது நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சு. அப்போது ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இழந்தது. அப்போது விவசாயம் என்பதிலும் நம்ம பொய் சொல்லப்பட்டு தான் ஏமாந்தோம். நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி பேரண்ட்ஸ் கூட விவசாயம் தெரியாத அளவுக்கு இன்றைக்கி விவசாயத்தில் இழந்துட்டோம். அப்போ அடிப்படை உணவியலில் போயிட்டோம். குழந்தை வளர்ப்புங்கிறதுல குழந்தைக்கு என்ன உணவு கொடுப்பது என்பது கூட நம்மளுடைய பெற்றோருக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அப்போது குழந்தை வளர்ப்புங்கிறதும் தெரியாத அளவுக்கு போயிட்டோம். அதுவும் நம்ம மருத்துவரிடம் கேட்டு தான் நம்ம என்ன உணவு கொடுக்குறது, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும். அப்போ மருத்துவம், ஆரோக்கியம் சார்ந்த தகவல், அதுவும் அடிப்படை நம்ம மறந்துட்டோம். இப்போ அடிப்படை மொழி சார்ந்த அறிவும் நம்மளுக்கு கிடையாது. எந்த மொழியை நம்ம படிச்சுக்கணும், எது அவசியங்கிற அந்த மொழி சார்ந்த அறிவும் நம்மளுக்கு கிடையாது. அதுவும் வெளியில் போய் தான் கற்றுக்கணும். அப்போ அந்த அடிப்படையும் நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது நம்மளுடைய உறைவிடம், நம்மளுடைய ஒரு வீடு எப்படி இருக்கணுங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அதுவும் கற்றுக்கொள்ள வேண்டிய, வெளியில் சொல்லி தான் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அடிப்படையும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ கல்வியில் கட்டிடமும் தெரியாது, உடை அதுவும் படித்தா தான் தெரியும், அதுவும் பிற படிப்பு தான். மொத்தத்தில் அடிப்படையான எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே குரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் கற்றுக்கிட்டா தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம முழுமையாக தள்ளப்பட்டுட்டோம். அப்போ முழுமையாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது. அப்போது முழுமையாக ஒன்றுமே தெரியாதுங்கிற இடத்துல இப்போது குரு வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுங்கிற அளவுக்கு. ஆனால் அடிப்படையாக நம்மளுடைய பெற்றோர் தான் முதன்மையான குரு. ஆனால் அந்த அடிப்படையை முழுமையாக இழந்து போய் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வியல் சுத்தமாக துன்பத்துக்குள்ளே உள்ளாகி இருக்குது. அதனால தான் ஆரோக்கியத்தில் முழுமையாக போயிட்டோம். நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய முழு நலனுக்காக வாழ்ந்து இருப்பார்கள், நம்மளுடைய முழு ஆரோக்கியத்திற்காக வந்திருப்பாங்க, நம்மளுடைய நலன் சொல்லிட்டு எல்லாமே நலனுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் அவர்களிடம் இருந்த உண்மை, அவருடைய சத்தியம் எல்லாமே ஒரு பொய்களால் வீழ்த்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போது அதை நம்ம மீட்டெடுக்கணும். அப்போ அதுக்கு யாரை பயன்படுத்தணும்? நம்மளுடைய மெய் குருவை பயன்படுத்தணும். இந்த குரு அப்படிங்கிறதுல காரிய குரு, காரண குரு, ஞான குரு, மெய் குரு அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக சொல்லுவார். அப்போ இந்த மெய் குருங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பதி, நமக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதி. அந்த மெய்குருவை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா. இந்த மெய்குருவை பயன்படுத்தி தான் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துச்சு. அதாவது புதிய கண்டுபிடிப்புகள்னால் ஊரில் கோயில் கட்டுவது, குளங்கள் கட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் ஆதியில் இருந்துச்சானா இல்லை, அதுக்கு பிறகு தான் புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு. விவசாயம் என்பது ஆதியில் இருந்துச்சுன்னா இல்லை, அதுவும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. இது எல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு? மெய்குரு. ஏதோ ஒரு எழுதி வைக்கப்பட்டதுலேருந்து எடுத்து செய்தது அல்ல. ஒருவர் தமக்கான உணவு இல்லையே அப்படின்னா இந்த உணவை எப்படி உற்பத்தி செய்து நம்மளுடைய உணவு தேர்வை பூர்த்தி செய்வது என்று சிந்தித்து தன்னுடைய மெய் ஞானத்தால் கண்டுகொண்ட அறிவு தான் அந்த விவசாயம். அதே போல் நமக்கான நீர் தேவை எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிற மெய்ஞான அறிவு தான், அதனுடைய வளர்ச்சி தான் நம்ம குளங்கள் வெட்டுவது, ஏரிகளை வெட்டுவது அப்படிங்கிற நீர் மேலாண்மை அப்படிங்கிறது. இது எல்லாமே சுய சிந்திப்பின் மூலமாக நடந்த வளர்ச்சி. அது சக்கரங்களாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், எல்லாமே மெய்ஞான வளர்ச்சியால் வந்து ஒருவர் ஆழமாக தியானித்து தன்னுடைய பாதுகாப்புக்காக எது தேவை, நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எது தேவை அப்படிங்கிறது சமூகத்துடைய தேவைக்கு தகுந்தவாறு மெய்ஞானத்தால் உணர்ந்து கொள்வது. அதே போல் இன்றைய காலகட்டத்திற்கு இந்த காரண குருவால், காரிய குருவால் பணத்தை கொடுத்தா எதையாவது சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன், எனக்கு பணம் கொடுத்தா போதும், அப்படியே ரீடு பண்ணிட்டு போங்க, அதில் எது சரி தவறு எல்லாம் திருத்தி இப்படி தான் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு பணம் கொடுக்குறாங்க, இதை செய்ய சொன்னாங்க, சொன்னேன், அவ்வளோதான், செஞ்சுட்டேன்.
அப்போது காரணம், ஒரு காரணத்துக்காண்டி இதை நான் செஞ்சேன் அவ்வளோதான். தன்னுடைய காரணம் சுயநலத்திற்காக செய்வது, அது பிறருக்கு நலனை கொடுப்பதா தீமையை கொடுப்பதாங்கிறதுலாம் இல்லாமல் தன்னுடைய நலனை பயன்படுத்தி பிறரை நட்டப்படுத்துவது, ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிற மாதிரி காரண குருவங்களாகவும் இருக்கிறாங்க. ஞான குருங்கிறவங்க அவர் கலையை மீட்டெடுத்து அவர் கலைக்காண்டி தன்னுடைய வாழ்வியலை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய மெய் ஞானத்தை பயன்படுத்தி அந்த கலையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஒரு இசையாக இருக்கட்டும், அவர்களே சிந்திச்சு ஆழமான சிந்தனையை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. இதுங்கிறது ஞானகுரு அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓகே விட்டுருங்க. ஆனால் இந்த காரணகுரு காரியகுருங்கிறவங்க ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருந்துடும். காரணகுரு காரியகுருக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காரணகுரு காரியகுருக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இந்த புத்தகங்களும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது புத்தகங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது நூல்கள். இந்த நூல்கள் அப்படிங்கிறது 100 வருடங்களுக்கு முன்னோட்டி எழுதப்பட்டது, 2000 வருடங்களுக்கு முன்னோட்டி எழுதப்பட்டது, 10,000 வருடங்களுக்கு முன்னோட்டி எழுதப்பட்டது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எழுதப்பட்டதில் எது உண்மை, எது பொய், எது இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தது, எது நம்பக்கூடியது, எது நம்ப முடியாதது, இது எதுவுமே நம்ம சரியாக பார்ப்பதே கிடையாது. ஒரு நம்ப முடியாதவற்றை நம்புவது அது மிகப்பெரிய கொடுமை. ஓகேங்களா? நம்ப முடியாத நம்புறது மிகப்பெரிய கொடுமை. சமகாலத்துக்கு உகந்ததாக இருக்கணும். சமகாலத்துக்கு இல்லாதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. சமகாலத்தில் வாழ்வில் எல்லோரும் சமமாக இருக்கணும்னா சமகாலத்துக்கு உகந்ததாக சமகாலத்தியல் நபர்கள் கொடுக்கக்கூடிய கருத்தியலோடு வாழ வேண்டுமே தவிர சமகாலத்துக்கு அற்ற 1000 வருடம் 5000 வருடத்துக்கு முன்னோர்கள் எழுதியதை கொண்டு அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. அது நம்ப முடியாதெல்லாம் வச்சு இதை நம்பினாதான் சோறுங்கிற மாதிரி, இதை நம்பினாதான் வேலை, இதை நம்பினாதான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதையே பின்பற்றி அதையே ஒரு காரணமாக பேசி கொண்டிருப்பது, அதையே போட்டு விவாத பொருளாக பேசிக்கிட்டு இருப்பது பணத்திற்காக, இது பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை மாட்டிக்கிட்டு இதனால் நம்மளுடைய மன உளைச்சல், தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயத்தை மனசுக்குள் போட்டு குழப்புவது, இந்த மன உளைச்சலும் நம்மளுக்கு நிறைய ஆரோக்கிய கெடுதலை கொடுக்கும். அப்போ தேவையில்லாத விஷயத்தை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நிறைய நூல்கள் நம்மளுக்கு தேவையற்றது தான். அப்போ இந்த நூல்கள் தேவையற்றது என்பதை விட இந்த நூல்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் சிந்திக்கிறேன்னா, நூல்கள் ஒரு சமகாலத்தவர் மட்டும்தான் யோசிக்கும். அப்போ சமகாலம் அப்படின்னா இப்போ விலங்குகளில் எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர் இல்லை அதற்கு முன்னோர், அதாவது தாத்தா பாட்டி, இப்படி எப்படி அவங்க கூட வாழ்கிறாங்களோ அவங்க சொல்கிறது இப்படி தான் வாழ்கிறாங்களே தவிர ஒரு நூல்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தாத்தா வாழ்ந்தார், அதுக்கு முன்னாடி அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி யானைகள் வாழ்ந்துருக்கும். ஆனால் யானைகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை இன்றைக்கி படிச்சுட்டு எந்த யானையும் பின்பற்றுவது கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அது ஒரு குடும்பமாக வாழும். ஒரு தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு குடும்பமாக தான் அது வாழும். ஓகேங்களா? ஒவ்வொரு குடும்பமாக இருக்கும், குடும்ப கூட்டங்கள். அந்த குடும்ப கூட்டத்தில் பெரியவர் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அது தாத்தாவோ ஏதோ ஒரு பெரிய யானை சொல்வதை கேட்டு அதுக்கு பின்பற்றிய உணவில் ரீதியாகவும் சரி, இல்லை நீர் தேவைக்காண்டி ஓடுவது, அதாவது நீர்காலத்திலையும் பஞ்சக்காலம், அதாவது குறைந்த மழைக்காலம் என்று இருக்கும் இல்லையா, அந்த டைமில் எந்த பக்கம் போனால் நீர் கிடைக்கும், எந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே அவங்க கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அவங்க கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சரி, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வியலும் சமகாலத்தில் உள்ளவங்க, அதாவது சமகாலம்னா இப்போ ஒரு தாத்தா இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது சொல்லியிருப்பார். அப்போ இவர் அதையே அவர் கரெக்டாக அந்த வாழ்வியலில் அவர் அந்த கருத்தியலை கொண்டு பின்பற்றுவது. ஸோ அப்போ அதை அவர் நடைமுறையில் பின்பற்றுவார். இப்படி அப்படியே தொடர்ந்து அந்த சமகாலத்தில் உள்ளவர்கள் அந்தந்த காலத்துக்கு தந்தவர் அதை பின்பற்றி கொண்டு வர வேண்டுமே தவிர அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் என்று சொல்லி அப்படியே பின்பற்றக்கூடாது. அதுக்கு தன்னுடைய கருத்தாக மாற்ற வேண்டும். தன்னுடைய கருத்தியலுக்கு உகந்து இந்த வாழ்க்கைக்கு உகந்ததாக பயன்படுத்தணும். உகந்ததாக பயன்படுத்த முடியாவிட்டால் இது தவறு, இது புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லணுமே தவிர இது பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு விடணுமே தவிர அதை திருப்பி அப்படியே கொண்டு போய் கடத்தி கொண்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கக்கூடாது. 1000 வருஷம் ஆகி போச்சு, கடந்த 500 வருஷமாக ஒரு 5000 வருஷம் ஆகி போச்சு, 500 வருஷமாக அது ஒரு நிகழ்விலே நடக்கலை அப்படின்னா அது ஒரு வாழ்வியலுக்கு உகந்தது அல்ல, இந்த காலநிலைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்படி தள்ளி வைக்காமல் அப்படியே தூக்கிட்டு வருது. ஏன்னா என்னுடைய வரலாற்று சொல்கிறேன், 10,000 வருஷத்தை சொல்கிறேன், 20,000 வருஷத்தை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காண்டி அதை தூக்கிட்டே வச்சுக்கிட்டு அதையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே வாதமாக பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த காலத்துக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கணுமே தவிர
உகந்தது அல்லாததை நம்ம எடுத்து நகட்டி போடணும். அப்போது அந்த வாழ்வியலோடு எது நம்மளை பின்பற்றி நம்மளுக்கு வாழ்வியலோடு நம்மளுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறதோ, ஆரோக்கியமானதாக இன்பமான வாழ்வியலுக்கு எது உகந்ததாக பயன்படுத்தும் அதை மட்டும் பயன்படுத்த வேண்டுமே தவிர, நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, நம்பிக்கை இல்லாதது, தேவையற்றது, இதையெல்லாம் நம்ம தூக்கி தரணும். அதில் மிக முக்கியமாக பழைய புத்தகங்கள், அதாவது இல்லாதவர்களுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே இருந்தாலும் அதை ஒருத்தர் படிக்கிறான்னா படித்து தன்னுடைய சமகாலத்துக்கு உகந்ததாக கொண்டு வந்து மாற்றணுமே தவிர, அதை பழங்காலத்தில் உள்ள அப்படியே அந்த கருத்தாவே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சமகாலத்து கருத்தாக மாற்றணும். அப்போ ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி பேசுகிறவங்க ஒரு பழங்காலத்து புத்தகத்தை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு தன்னுடைய கருத்து என்ன என்று தான் பேச வேண்டுமே தவிர, அந்த காலத்து புத்தகம் இந்த கருத்தை சொல்ல விடுறது, இது இப்படித்தான், இது உண்மை அப்படின்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. அன்று நடந்தது உண்மை அப்படின்னு சொல்லி பேசுறது. இன்னைக்கு உன்னுடைய கருத்து என்ன, அந்த உண்மை உன்னாலே இந்த உண்மையை உன்னை பயன்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தை தந்தவர் தான் பேசிகிட்டு இருக்க தவிர, மற்றபடி பழைய சித்திகளை கொண்டோ பழைய கலைகளை கொண்டோ இன்னைக்கு உகந்தது அல்லாதவற்றை நம்ம பேசிக்கிட்டு கூட தன்னுடைய சம கருத்துக்கு கொண்டு வந்துடணும். சமகால வாழ்வியல் மக்களுடைய கருத்துக்கு கொண்டு வந்துடணும். எதையும் பழைய காலத்து மக்களுடைய அவருடைய கருத்துன்னு சொல்லிட்டு மேல்கோள் காட்டி அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அப்புறம் வரலாறு என்பது பெரும்பாலும் வெற்றியடைந்தவர்களுடைய வரலாறாக இருக்குதே தவிர தோல்வியடைந்தவர்களுடைய வரலாறுகள் புதைக்கப்படுகின்றன. அப்போ ஆளுமைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட கருத வரலாறுகளாக மாறிக்கொண்டு இருப்பது நம்மளுக்கு சமகாலத்திலே நல்லா தெரியுது. அப்போது அந்த வரலாறு என்பது நம்மளுக்கு அவசியமற்ற அது உண்டு. சம வாழ்வியலோடு அப்படியே கடந்து வந்தால் போதும். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி இப்போ இருக்கிறவங்க முன்னோர்லாம் தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு இருக்கிறவர் என்ன சொல்கிறாங்க, இதை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு போன போகுமே தவிர அதுக்கு முன்னாடி இல்லாதவர்களுடைய கருத்துக்கள் வேண்டாம். அதை அந்த கருத்தை இருப்பவர் கடந்து வந்திருப்பார். அவருக்கு ஒரு பேரை இருந்திருப்பார், அவருடைய மகன் அல்ல பேரை சுமந்து வருவார். அதை சுமந்து வரும். அப்படி உயிருள்ளவர்கள் சுமந்து வந்தால் போதுமே தவிர சுமக்காமல் நம்ம எதையோ எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுமந்து வருபவர்கள் அதை தன்னுடைய வாழ்வியலாக வாழ்ந்து வர வேண்டும். சுமந்து வருவதுனா வாழ்வியலோடு பயன்படுத்தி வரணும். இன்னைக்கு நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நம்ம சுத்தமாக அழிச்சிட்டோங்கிறதுக்காண்டி ஐயோ பழைய புத்தகங்கள் இருந்தால் அந்த அவங்க எப்படி நீர் மேலாண்மை கொண்டாந்தாங்க அதை நம்ம பின்பற்றி அப்படியே கடைப்பிடிச்சிடலாமே. இப்படி இல்லாவிட்டால் நம்ம எப்படி கடைப்பிடிக்க முடியும், அது எல்லாம் வேண்டும் அப்படின்னா அப்படியா இல்லை. அவர்களும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நூல்கள் எதுவும் கிடையவே. அவர்கள் தன்னுடைய நீர் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது மெய்ஞானத்தால் அவர்கள் உணர்ந்து கண்டுபிடிச்சது, அதை எழுதுனாங்க, ரைட், ஓகே. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இல்லாமல் நூல்கள் என்பது இல்லாமல் தான் இருந்தது என்பதை நம்மளோட நல்ல அழகாக உணர்த்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு புத்தகங்கள் வேண்டியதில்லை. நம்மளுடைய மெய்ஞான அறிவு இப்படிங்கிறது இயல்பான நமக்கான மனிதன் என்ற நம்மளுக்கான மெய்ஞானம் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கான உணவியல், நமக்கான நீர் தேவை அப்படிங்கிறத நம்மளும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து நம்மளுடைய மெய்ஞானத்தை கொண்டு நம்மளும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்வது அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்து செயல்படுத்தி கொள்ள முடியும். ஓகேங்களா? அதனால் நூல்கள் இல்லாமல் போய்விட்டால் அந்த அறிவு இல்லாமல் போய்விடும் என்பது இல்லை. அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கிறது, ஆழமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவு தான் அவங்களிடம் இருந்தது, நம்மிடம் இருக்குது. அது தேவையில்லைங்கிறதுனால பயன்படுத்தாமல் இருக்கிறோம். தேவை ஏற்படும் பொழுது அது மேலெழும்பி பயன்பாட்டுக்கு வந்துவிடும். அதுதான் உண்மை. ஸோ அப்போ சமகாலத்தோடு வாழ்ந்தாலே போதும். நம்ம இன்பத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடு பேரின்ப வாழ்வியலை வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அதனால் நூல்கள் என்பதை தாண்டி நம்முடைய கருத்தியல், வாழ்வியல், சமகாலத்து வாழ்வியல் மக்களோடு வாழ்வது தான் சிறந்தது அப்படிங்கிறது. அடுத்தது சாமி அப்படிங்கிறது. சாமி என்பதில் என்னுடைய கருத்து அப்படிங்கிறது, இந்த சாமி அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் கடந்த ஒரு சுழற்சி. வாழ்வியல் கடந்த சுழற்சின்னா, அதாவது ஒருவர் இறந்தார், அந்த இறந்தவருடைய தகவல் இவருக்கு தேவை. ஓகேங்களா? அதாவது அந்த காலகட்டத்தில் நடந்த தகவல் தேவை. அதற்காக நூல்கள் எழுதப்பட்டது. அந்த நூல்களை நம்ம பொதுவாக எல்லோரும் பயன்படுத்தினாலும் எல்லோரும் இப்பவும் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் அன்றைக்கி நூல்கள் எழுதாவிட்டாலும் அவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. எப்படின்னா, அந்த ஞான அறிவை அவங்களுக்குன்னு தனியாக எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படலை. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி சமகாலத்தில் ஒரு இடத்துல ஒரு நீர் மேலாண்மை அப்படின்னு ஒன்று பண்ணிட்டா ஒரு 200-500 வருஷத்துக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது சரியாக பின்பற்றினா போதும். ஸோ தவறுகள் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்படியே நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் தவறுகள் பண்ணும்போது தான் வரும். அப்போ தவறுகளை திருத்துவதற்கு அங்கே ஞானியாக ஒரு நபர் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த நபர் தான் சாமி. அப்படி முன்னோரில் முனிவராக இருந்திருப்பாங்க. இப்போ சாமி நம்ம
பேர் வச்சுக்கலாம். இப்போ இவருடைய நபர் வந்து நம்மளுக்கு எந்த விதத்தில் உதவுவார், எந்த விதத்தில் ஒரு சமீபத்தில் உதவி இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சோம்னா, எதிர்காலத்தை சொல்பவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது இதை விதைத்தால் இது நடக்கும், விதைத்தது விளையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படிங்கும்போது காற்று ஓட்டத்தை பயன்படுத்தி வெப்ப ஓட்டத்தை பயன்படுத்தி வெப்ப இயக்கத்தை பயன்படுத்தி வெப்ப ஓட்டத்தை பயன்படுத்தி வெப்பத்தையும் காற்றையும் பயன்படுத்தி, இப்போ காற்று ஓட்டம் பார்த்தீங்கன்னா காற்று மேகங்கள் ஓடுவது, மரங்கள் எந்த திசைக்கு நோக்கி காற்றை பரப்புகிறது அப்படிங்கிறத பொறுத்து, எந்த திசையை நோக்கி காற்று வீசுகிறது அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு வெப்ப நகர்வுகளையும் பயன்படுத்தி, அதாவது சூரிய நகர்வுன்னு சொல்லும்போது அதை சார்ந்து நிழல்ங்கிறது பிற கிரகங்கள். அப்போ இதைகளை சார்ந்து காற்றோட்டத்தையும் சார்ந்து நீர் மேலாண்மை பயன்படுத்துகிறார். நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நீர் இந்த வருடம் இவ்வளோ மழைப்பொழிவு இருக்கும், அதாவது குறைவாக இருக்கும், நடுநிலையாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ குறைவாக இருக்கும் பொழுது அதற்கான விதைகளை விதைத்தால் தான் அறுவடை எடுக்க முடியும். ஓகேங்களா. ஒரு நல்ல நீர் தேவையான ஒரு விதையை விதைத்தோம் என்று சொன்னால் போதுமான நீர் இல்லாமல் மொத்தமும் அழிந்து தான் போகும். விதைச்சதை எடுக்க முடியாது. ஒரு குறைவான நீர் தேவைப்படக்கூடிய ஒரு நடுநிலை நீர் தேவைப்படக்கூடிய ஒரு விதையை குறைவான மழைக்கும் நட முடியாது, அதிகமான நிலைக்கும் நட முடியாது. ஒரு குறைவான அந்த ஒரு காலகட்டத்தை நம்ம சரியாக கணித்து சொல்பவர்கள் தான் சாமி அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு ஞான அறிவு தான். அந்த அறிவை வந்து அவர்கள் பயன்படுத்த, இந்த அறிவை நம்ம பயன்படுத்தினவங்களோட நம்ம என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இவர்கள் நம்மிடம் காணிக்கை என்று எதிர்பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. காணிக்கை எதிர்பார்க்க மாட்டார்கள். அதே போல உணவு தேவையும் எதிர்பார்க்க. நமக்கு எதிர்காலத்தை சொல்பவர்கள் அவருக்கான உணவியல், அவர்களுக்கான உணவியல், உடை, ஆரோக்கியம் மற்றும் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா. அது வந்து கிடையாது. அது தொழில் சார்ந்து பணம் சார்ந்து வந்து அது காரணகுரோட போயிடுறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து சாமின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கான தேவையை அவர்கள் பூர்த்தி செய்து அதை தாண்டி நம்ம கொடுக்கறது என்னது, ஞானம் தான், அறிவு சார்ந்தது, தகவல் தான், அவர் கல்வி சார்ந்தது. அது அல்ல குறையாது, பெருகும். ஓகேங்களா. தகவலை சொல்லி கேட்க அவருடைய கேள்வி ஞானம் பெருகும், இன்னும் மெய்ஞானம் பெருகும், இன்னும் அவங்களுக்கு உயர்ந்த நிலைக்கு தான் போவாங்க. ஸோ அப்போ அவங்க செல்வத்தை கொடுப்பவர்களாக இருப்பாங்க. அது அவங்கள தான் நம்ம சாமின்னு சொல்கிறோம். செல்வங்கிறது நம்மளுடைய வீண் செலவு, அதாவது எதை விதைக்க வேண்டும், எது விதைக்கக்கூடாதுங்கிற நல்ல தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பான். அவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க நம்மகிட்ட தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட வந்து ஒரு உணவையோ ஒரு காணிக்கையோ தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் நம்ம தகவலை தேடி போக வேண்டிய இருக்குது. அவர்களை தான் நம்ம சாமின்னு சொல்லிட்டு உயர்வாக பேசுகிறோம் என்ற ஒரு ஞானத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது சாமி என்பவருக்கான தகுதி காணிக்கையை வாங்கக்கூடாது, உணவு நம்மை நம்பி இருக்கக்கூடாது. அவர் தனக்கான தேவை பூர்த்தி செய்து கொள்பவராகவும் நமக்கு தேவையானதை கொடுப்பவராக இருப்பார். கொடுப்புங்கிறது கல்வி ஞானத்தில் கொடுப்பவர், எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுப்பவராக இருக்க வேண்டுமே தவிர நம்மிடமிருந்து பெறுவராக இருக்கக்கூடாது. எந்த காரணத்தையும் சொல்லி, அதாவது ஒரு சிலர் வந்து கொடுப்பாங்க, நம்மகிட்ட எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுப்பவர்களாக தனக்கு மிஞ்சி தனக்கு மேலே அதிகமாக வச்சுருப்பாங்க. அதிகமானதை கொடுப்பவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் சாமின்னு நம்ம உயர்வான ஒரு மதிப்பில் அழைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ குரு வேற, சாமி வேற. புத்தகங்கள் அது வந்து காலத்துக்கு உகந்ததை மட்டும்தான் பண்ணணும். சமகாலத்தில் உள்ள நபர்களை கொண்டு மட்டும் நம்ம கருத்தியலை கொண்டு வாழ்வியல் வாழ வேண்டுமே தவிர நம்பிக்கை இல்லாமல் சமகாலத்துக்கு உகந்தது அல்லாதது அவற்றை எல்லாம் புறந்தள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே, இதை ஆழமாக சிந்திங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானது. இதுக்கு மேலே இன்னும் நிறைய இயல்பான இன்ப வாழ்வியலை நோக்கி நம்ம போவோம். நம்மளுக்கான மெய்குரு என்பது இருக்குது. இந்த மெய்குருங்கிறது நமக்கு தேவையான கேட்க நமக்கான ஆரோக்கிய வாழ்வியல், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான இன்ப வாழ்வியலுக்கான தேவையான கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை நம்ம சம வாழ்வியல் கருத்தோடு சேர்க்கும் பொழுது சம ஒத்த கருத்து நபர்கள்
கூட கூட ஒரு சமூகம் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த சமூகம் உருவாகும் பொழுது தான் நம்ம உண்மையான பேரின்ப வாழ்வியலுக்குள்ளே நம்ம புக முடியும். ஸோ இன்ப வாழ்வியலுக்குள்ளே பேரலாம், ஆனால் பேரின்ப வாழ்வியலுக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் சுற்றுச்சூழலும் சமமாக நமக்கு ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அமைதியான ஒத்துழைப்போடு இருக்கும் பொழுது தான் நம்ம பேரின்ப வாழ்வியலுக்குள்ளே போக முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த இன்ப வாழ்வியலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சார்ந்து இன்ப வாழ்வியலுக்குள்ள எல்லோருமே வர ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ போதுமான தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த கட்டமாக இன்ப வாழ்வியலை நோக்கி நம்ம கருத்தியல் சிந்தனையை பார்க்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.